கண்டக்கு தங்கள் வரி பேரடிக்கு நேரமில்லை மகனே நான் அதை பார்த்திருக்கேன் நேரமில்லை மகனே ஒரு தாய் வருவாள் மகனே உன்னை காண்பதற்காக கண்களுக்கு உள்ளிட்டு போவதற்கு உள்ளமிழை மகனே உள்ளமிழை மகனே கடவுளின் கருணையால் நீ வந்து சேர்ந்து விட்டாய். அது ஒன்றே போதுமடா மகனே கண்ணா. அப்பா தாயை பார்த்த உடனே வளர்ப்பு தந்தையை மறந்து விட்டாயடா. நான் மறந்தேன் அப்பா. மகனே கண்ணா, இந்த உலகத்திலே உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. நான் ஒரு தனி மரமாக நின்று விட்டேன். எல்லாம் பேசாதீங்கப்பா. அப்பா நான் இருக்கும்பா. அண்ணா அப்பா, என்று நான் உன்னை பார்த்தேனோ அன்றைய நான் பிள்ளையை பெற்றெடுக்காத பாவியாக நின்று விட்டேனா. பேசாதீங்கப்பா. கண்ணா, நீ தாயிடம் போனாலும் பரவாயில்லையப்பா. இந்த வளர்ப்பு தந்தைக்கு ஒரு சிறிய ஆசையடா கண்ணா. நான் இருந்து விட்ட பிறகு எனக்கு செய்ய வேண்டிய ஈம கடனை செய்து எனக்கு நீ கொல்லி வைத்தால் அது ஒன்றை எனக்கு போதும் அப்பா. அது ஒன்றை எனக்கு போதும் அப்பா. பெற்றால்தான் பிள்ளையா, எடுத்து வளர்த்தாலும் இந்த கண்ணன் உங்களுடைய மகன் தானப்பா. நீங்களே இல்லை என்றா எனக்கு தாயார் தந்தையார் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்பா. கண்ணா அப்பா, எனக்கு நீ கொல்லி வைத்தால் அதோ போகிறான் புண்ணியவான், அதோ போகிறான் தியாகம். நாட்டு மக்கள் அனைவருடைய வாயார வாய்க்குவார்கள். எனக்கு நீ கொல்லி போட மறுத்து விட்டால் படுபாவி என்ன பாவத்தை செய்தவனோ தெரியவில்லை. கொல்லி போட கூட பிள்ளை இல்லாத பாவி அவன் என்று நான் பின்னிய போகும்போது பின்னியை சுட்டி காட்டினான். அதை கண்டு என் உள்ளம் தான் தெரியாதப்பா. கடைசியாக நான் உன்னிலே கேட்பது கொல்லி பிச்சை ஒன்றுதான் கண்ணா. அப்பா, நீங்கள் கடைசி நேரத்தில் இருந்துவிட்ட பிறகு ஈமச்சடங்கு செய்து உன் தலைவோட்டை கொல்லி நான் போடுறோம்பா. கண்கலங்க வேண்டாமா. ஐயா வருகிறே, உன் மகனை நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். தாயும் பிள்ளையமாக சேர்ந்து சிறப்பாக இருந்தால் அதுவே நான் செய்த புண்ணியம். ஐயா, என் மகனை விட்டு பிரிந்து நீங்கள் உயிர் வாழ முடியாது. உங்களை விட்டு பிரிந்து என் மகன் கண்ணன் உயிர் வாழ மாட்டான். உண்மைதான். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவராக சேர்ந்து வாழ்ந்து விடலாம் ஐயா. சேர்ந்து வாழ்ந்து இல்ல அறியாத பையன் மாமனாரு. உனக்கு மாமனாரு அப்படியா? மாமா பஜார் மாட்டோட சரியான ஓடியில் போய் வீட்டு போய்கிறேன். சரி எப்படியோ அது யார் தெரியுமா? அவள் தான் என் அண்ணன் மகள். அண்ணன் மண்ணி மிதந்து விட்டார்கள். அவளை நான் தான்
அப்படியா? எல்லாம் என் வளர்ப்பில் வளர்ந்தவளையா உன்னுடைய கை வண்ணம். ஆண்டவா, கொடியவன் செய்த சூழ்ச்சியினார் நாட்டை இழந்து நாட்டு மக்களை மறந்து என்னுடைய மனைவி பிரிந்து இத்தனை காலமாக இந்த கானகத்தில் பசி என்று அழைந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஏனென்று கேட்பதற்கு யாருமே கிடையாது, வாய் என்று அழைப்பதற்கு ஒருவருமே கிடையாது. என்னுடைய வசந்தக்கான வாழ்க்கையை சீரழித்து விட்டது. இது ஏதோ ஒரு ஏழை குடிசை தெரிகிறது. யாராவது எனக்கு ஐயா, அம்மா, ஏழை குடிசை யாரது? உன்னுடைய முகத்தில் நினைக்க கூட அருகது என்ற பாடினார் உத்தமையான உன்னை சந்தேகப்பட்டேனே. கொடியவன் தளபதி சொன்ன வார்த்தை கேட்டு சாட்டை கொண்டு வேட்டையாடி நாட்டை விட்டு விரட்டினேன். நான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. கர்த்தவள்ளி, நீயாவது என்னை மன்னித்து விடு. நீங்கள் தான் அத்தான் என்னை மன்னிக்க வேண்டும். அந்த கொடிவன் தளபதியும் அந்தரங்க தோழி காத்தாவும் இருவரும் சேர்ந்து செய்த தனிதான் என்று தெரியாமல் நான் நிறைமாத கர்ப்பவதிக்கு என்று பார்க்காமல் என்னை அரவங்காட்டிற்கு போக வேண்டும் என்று உரைத்தீரேன். அப்போது உங்கள் காலம் பிடித்து வந்தார் என்று கேட்டேன். அத்தான், நான் அரவங்காட்டிற்கு போவதை பற்றி வருத்தப்படவில்லை. நான் அரவங்காட்டிற்கு போய்விட்ட பிறகு அரண்மனையில் இருக்கும்போது ஏதாவது ஆபத்து வருவாய் மன வேதனையோடு அழுது கொண்டு கானகம் சென்றேன். கானகத்தில் உயிர் வாழும் நேரத்தில் கூட என் மஞ்சள் குங்குமம் நிலைக்க வேண்டும், என் மாங்கல்யம் எனக்கு நிலைக்க வேண்டும் என்று அந்த அம்மனை எல்லாம் வழிபாடு செய்தங்க. அம்மனால் நீங்கள் கிடைக்கிறார் ஒன்றே போது வந்தான் அது வேண்டாம். இது யாரை விட்டது? நம்முடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது கண்டே. நாடு கடத்த நேரத்தில் நிறைமாத கர்ப்பவதியாக இருந்தாயே. ஆமா ஆமா, அந்த குழந்தை என்ன? எனக்கு அந்த கருவு தாங்க இந்த உரிமை. செங்கோலை களத்திலே பிடித்து சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நாட்டு மன்னன், மன்னனுக்கு பிறந்த மகன். நான் உன்னை இந்த நிலையிலா சந்திக்க வேண்டும். எல்லாம் காலத்தின் கோலம். ஆமாம், அந்த பெண் யாருமே சொல்லவில்லை. அப்படியா? என் அண்ணனை மட்டும் விருந்து விட்டார்கள். ஐயோ பாவம். அவள் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்க. நான் தான் அவள் பெயர் தான் ராதை. ராதா அவர் என்னுடைய கணவர். உனக்கு உரிமையான மாமனார். அப்ப இவரு நாங்க ரெடி பண்ணாரு. அப்படியா மாமா? இந்த ராணி மகாரா வெளிய வந்துக்குது. சுகமோடு வாடுகட மகாரா பூரா வெளிய வந்துக்குது. ரெண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்தோம். எல்லாவற்றையும் மேலாக ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐயா பெரியவரே, வணக்கங்க. ஐயா பெரியவரே, யாதவர் குடும்பத்தில் பிறந்தவரே, அந்த ஏழுமலையான அவதாரம் கொண்டவரே, நீங்களே இல்லை என்றால் இந்த கடைசி நேரத்தில் என் குடும்பத்தை ஒன்று சேர்ந்து என்னால் பார்த்திருக்க முடியாது. என்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த பாவி உடம்பில் உயிர் இருக்கிற வரையில் உங்களை மறக்கவே முடியாது. என்னுடைய மகனை உன்னை பிரிந்து இருக்கவும் முடியாது. ஐயா, இன்றைக்கு நான் இந்த குடும்பக்கெல்லாம் ஆளாக காரணம் தான் தெரியும். என் நாட்டையும் என் குடும்பத்தை கெடுத்த கொடியவர் என் நாட்டு தளபதி விசை